வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் முழுவதையும் கற்றுக்கொண்டோம். அதிலே நாம் ஞானத்தோடும் விசுவாசத்தோடும் செயல்படும் பொழுதும் தேவன் செயல்படும் விதம் ஆச்சரியமானதாக இருக்கும் என்பதை கற்றுக்கொண்டோம். இன்று நாம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியில் நாம் நன்மையான காரியங்களை உருவாக்க முடியுமா? தேவன் வகுத்த ரட்சிப்பின் திட்டம் எது? அதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? மீதியானியர்கள் இப்பொழுது இருக்கிறார்களா? கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்படுவது யார்? தேவன் மோசேக்கு அவரை குறித்து வெளிப்படுத்தின நாமம் என்ன என்ற கேள்விகளுக்கான பதிலை பார்க்க இருக்கிறோம். அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ரட்சித்ததற்கான அதே காரணத்தினாலே தான் என்னையும் உங்களையும் அவர் ரட்சித்திருக்கிறார். அருமையானவர்களே, தேவனுடைய அன்பானது நமக்கு ஒரு இரட்சகரை அனுப்பினது. நம்மிலே எந்த விதமான நல்ல காரியமும் இல்லை. ரோமர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பவுல் என்ன சொல்கிறார்? அதெப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இதுவரை நம்மிடத்திலே நன்மை இல்லை, இனிமேலும் நம்மிடத்திலே எந்த நன்மையும் இல்லை. எனவேதான் நன்மையான எந்த காரியத்தையும் நாம் உருவாக்க முடியாதவர்களாய் இருக்கிறோம். தனது இரட்சிப்பிற்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எந்த ஒரு மனிதனையும் குறித்து பிதாவானவர் சம்மதம் தெரிவித்தார். நாம் ஒவ்வொருவரும் இந்த இரட்சிப்பை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றே அவர் விரும்புகிறார். இருந்தாலும் அதை குறித்து தீர்மானம் எடுக்க வேண்டிய பொறுப்பை ஒவ்வொரு தனி மனிதர்களிடத்திலேயும் விட்டுவிடுகிறார். ஸ்காட்லாந்து தேசத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு பெண்மணி தனது மகனை கல்லூரியிலே படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக மிகவும் பாடுபட்டு அநேகருடைய துணிகளை துவைத்து பணம் சேர்த்தாள். அவளுடைய விருப்பப்படி அவனை கல்லூரிக்கும் அனுப்பினாள். விடுமுறைக்காக அவன் வீட்டிற்கு வந்த பொழுது கல்லூரியிலே அவன் கேள்விப்பட்ட வேதத்திற்கு புறமான காரியங்கள் அவனுடைய மனதை குழப்பி தேவனை குறித்த பல சந்தேகங்களை அவனுக்கு எழுப்பிக் கொண்டிருந்தது. அவனுடைய சிந்தனையிலே இருந்த இந்த மாற்றத்தை குறித்து அவனுடைய தாயார் அறிந்து கொள்ள அவன் விரும்பவில்லை. தேவனை நேசிக்கும் அவள் தேவன் தன்னை எவ்வளவு அற்புதமாக ஆச்சரியமாக ரட்சித்திருக்கிறார் என்பதை குறித்து அவனிடத்திலே சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். எப்படி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை தானும் அறிந்திருக்கிறேன் என்பதை குறித்தும் சொன்னார்கள். ஆனால் சில நாட்களுக்குள்ளாகவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவனுடைய காதுகள் கேட்க விரும்பவில்லை. உடனே தாயை பார்த்து, அம்மா, அந்த அண்ட சராசரங்களின் மத்தியிலே நீங்கள் எவ்வளவு சிறிய ஒரு ஆத்மா என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் தொலைத்து விட்டீர்கள் என்றாலும் தேவன் எதையுமே இழந்து போகப் போவதில்லை. அது அத்தனை முக்கியமான ஒன்று அல்ல என்று கூறினான். உடனே அவள் எந்த பதிலும் சொல்லவில்லை. தொடர்ந்து தனது மகனுக்கு இரவு உணவை பரிமாறிக்கொண்டிருந்தாள். சற்று நேரம் கழித்து, மகனே, நீ சொன்ன காரியங்களை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நீ சொன்னது சரிதான். என்னுடைய சின்ன ஆத்மாவானது எந்த விலைமதிப்பான ஒரு காரியமும் இல்லை. நான் பெரிய எந்த ஒரு காரியத்தையும் இழந்து போவதில்லை. தேவனும் எந்த ஒரு காரியத்தையும் இழந்து போகப் போவதில்லை. ஆனால் அவர் என்னை ரட்சிக்காவிட்டால் நான் இழந்து போவதை விட அவர் அதிகமாக இழந்து போகிறார். ஏனென்றால் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவர் என்னை ரட்சிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தனது வாக்கையே மீறுவார் என்றால், காத்துக்கொள்ளவில்லை என்றால் அவருடைய பேருக்குத்தான் இழுக்கு, அவருடைய குணநலன்தான் கெட்டுப்போகும் என்று கூறினாள். ஆம், அருமையான சகோதரனை சகோதரியே, தேவன் இதைத்தான் மனுக்குலத்திற்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த வரைக்கும் எந்த வசீகரமான காரியமும் இல்லை. தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டார். நம்முடைய வாழ்க்கை குறித்தும் காரியம் அப்படித்தான் இருக்கிறது. அடுத்ததாக தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு செய்த வாக்கு தத்தத்தினாலே ஜனங்களை மீட்டு ரட்சித்தார். இந்நாளிலேயும் இயேசு கிறிஸ்துவை யார் யார் இரட்சகராக விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படியாய் அவர் சம்மதித்திருக்கிறார். கிருபை என்பது செயல்படும் அன்பு. அவர் தமது கிருபையினாலே நம்மை ரட்சிக்கிறார். அவருடைய மகா பெரிய அன்பு ரட்சிப்பிற்கான வழியை வகுத்தது. ஆனால் அவர் வகுத்த இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். தொடர்ந்து யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திற்குள்ளே செல்கிறோம். இங்கே மோசேயின் அழைப்பை குறித்தும் தேவன் அவனுக்கு ஒரு பணியை கொடுப்பதை குறித்தும் பார்க்கிறோம். மீதியான் தேசத்திலே மோசே வாழ்ந்த 40 ஆண்டு காலம் நிறைவிற்கு வருகிறது.
அடிமைத்தனத்திலிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்யும் மகா பெரிய வேலைக்கு எகிப்திலே அவன் கற்றுக்கொண்ட பாடங்கள் போதுமானதாக இல்லை. எனவே அந்த பெரிய பணிக்காக மீதியான் தேசத்து வனாந்தரத்திலே 40 ஆண்டு காலம் தேவன் அவனை பயிற்றுவித்தார். சரி, இப்பொழுது முதல் 2 வசனங்களை பாருங்கள். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அங்கே முட்செடி அக்கினியாக எரிகிறதே, ஆனால் அது வெந்து போகவில்லை என்பதை பார்ப்பதற்காக மோசே திரும்புகிறான். வேத வசனங்கள் எவ்வளவு துல்லியமானவை என்பதை நிரூபிக்கும் மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசம் என்று ஒன்று இருப்பதுதான். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஜெர்மனி தேசத்தை ஆண்ட ஒரு தலைவன் தனது ஊழிய உதவியாளனை பார்த்து இவ்வாறு கேட்டானாம். வேதவசனம் உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தை என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரம் எது என்று கேட்டான். அது மட்டுமல்ல, என்னுடைய ராஜ்யத்திலே அந்த ஆதாரம் எங்கே என்றும் கேட்டான். எந்த ஒரு பதஷ்டமும் இல்லாமல் அந்த ஊழிய உதவியாளன் சொன்னது என்ன தெரியுமா? யூதர்கள்தான், அவர்கள்தான் அதற்கு ஆதாரம் என்றான். ஆம் அருமையானவர்களே, அவன் தான் எரிந்தும் வெந்து போகாமல் இருக்கிற ஒரு முட்செடியாய் இருக்கிறான். அவனை பார்க்கிற அவிசுவாசிகள் அவர்களை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். இத்தனை நூற்றாண்டுகளாக யூதர்கள் ஜீவனோடு இருப்பது ஆச்சரியமானது. மோசேயின் காலம் தொட்டு இன்று வரைக்கும் அவர்கள் ஜீவித்திருக்கிறார்கள் என்றால் அதுவே வேத வசனம் உண்மை என்பதற்கு ஆதாரம். அநேக தேசங்கள் வந்து கடந்து சென்று விட்டது. அப்படிப்பட்ட அநேக ராஜ்யங்களை யூதர்கள் கண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இன்னமும் இருக்கிறார்கள். அன்று எகிப்து தேசத்திலே அடிமைகளாயிருந்த காலம் முதல் பல நூற்றாண்டுகளாய் இப்பொழுது வரை அவர்கள் பற்பல விதமான தண்டனைகளை அனுபவித்திருக்கிறார்கள். என்றாலும் அக்கினி ஜுவாலித்து எரிந்தும் வெந்து போகாமல் இருக்கிற முட்செடியாய் அவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அருமையான சகோதரனை சகோதரியே, கடைசியாக மீதியானியர்களை நீங்கள் எப்பொழுது பார்த்திருக்கிறீர்கள்? அல்லது மீதியானுடைய கொடியை பார்த்திருக்கிறீர்களா? அல்லது மீதியானியர்களுடைய அரசாங்கத்தை குறித்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? மீதியானியர்களை குறித்து உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஏனென்றால் அவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். அருமையானவர்களே, கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்படுவது இந்த உலகத்திலே வரும் முன்னதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் என்று அழைக்கப்படுகிறார். நான் இவ்வாறு கூறுவதை குறித்து சிலர் ஒருவேளை வாக்குவாதம் பண்ணலாம். ஆனால் அருமையானவர்களே, அநேக வேத பண்டிதர்கள், வேதத்தை நன்றாக கற்றுக்கொண்டவர்கள் இந்த கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். சரி, வசனம் 3 முதல் 5 வரை பாருங்கள். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டிச் சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். தேவன் மோசேனுடைய பழக்க வழக்கங்களை சரி செய்ய வேண்டியதாயிருந்தது. பார்வோனின் அரண்மனையிலே அவன் வளர்க்கப்பட்ட ஒருவனாயிருந்தாலும் பரிசுத்த தேவனுடைய பிரசன்னத்திலே வரும்பொழுது கால்களிலே உள்ள பாதரட்சையை கழற்றி போட வேண்டுமென்ற அறிவற்றவனாயிருந்தான். அருமையானவர்களே, இன்றைக்கும் நாம் வேதனைப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், அநேகர் தேவனை குறித்து பரிசுத்த தேவன் என்ற பயபக்தி இல்லாமல் இருக்கிறார்கள். இங்கே தேவன் மிகப்பெரிய ஒரு பாடத்தை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவனுடைய பரிசுத்தம் என்றால் என்ன என்பதை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த பாடத்தையும் அவன் கற்றுக்கொள்ள வேண்டியவனாய் இருந்தான். அருமையானவர்களே, தேவனுடைய பிரசன்னத்தை குறித்த பயபக்தி உங்களுக்கு உண்டா? சற்றே எண்ணி பாருங்கள். ஆலயத்திற்கு நாம் செல்வோம் என்றால் முதலாவது மணிக்கும் 2வது மணிக்கும் இடையிலே இசைத்தட்டுகளை ஒலிக்க விடாமல் அந்த நேரத்தை அமைதியான ஜெப நேரமாய் செலவு செய்ய வேண்டும். சபை ஊழியரோ ஆலய ஊழியரோ அந்த நேரத்திலே ஆலயத்திற்குள்ளே குறுக்கும் நடுக்குமாக நடந்து தங்கள் வேலைகளை செய்யாமல் முதல் மணி அடிக்கும் முன்னதாகவே அத்தனை வேலைகளையும் செய்து விடுவது சிறந்தது. நம்முடைய தேவன் பரிசுத்தர், அவர் பெரியவர் என்ற பயபக்தி நமக்கு இன்றும் தேவை. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வந்து
மக்கள் தேவனை ஆராதிக்க வரும்பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பரிசுத்தத்தோடும் பயபக்தியோடும் காத்துக்கொள்வது ஆலய ஊழியர்களுடைய, சபை ஊழியர்களுடைய பொறுப்பாய் இருக்கிறது. இங்கே மோசேக்கும் பரிசுத்த தேவனின் பிரசன்னத்திலே பாதரட்சையை கழற்றி போட வேண்டும் என்ற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். மோசே தேவனுடைய முகத்தை பார்க்கவில்லை. அப்படி பார்த்திருப்பான் என்றால் தேவன் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை கண்டிருப்பான். தேவனுடைய வெளிப்பாடுதான் மனித ரூபத்திலே வந்த இயேசு கிறிஸ்து. அருமையான சகோதரனை, சகோதரியே, யோவான் 1:18 சொல்வதை இன்றைக்கும் நாம் சொல்லலாம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அருமையானவர்களே, நீங்கள் தேவனாய கர்த்தரை அறிந்து கொள்ள ஒரே ஒரு வழி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாகவே அவரை அறிந்து கொள்ள முடியும். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை கவனியுங்கள். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி, கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். தேவன் விடுதலை செய்யும் பொழுது அவர் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்திலிருந்து மட்டும் விடுதலை செய்கிறவர் அல்ல, மற்றும் ஒரு காரியத்திற்குள்ளாக விடுதலை செய்கிறவர். நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு பரிசுத்தத்திற்குள்ளாகவும் பரலோகத்திற்குள்ளாகவும் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 2:5-6 வசனங்களிலே இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்கச் செய்வதற்காக. தொடர்ந்து 7ஆம் வசனத்தை பாருங்கள். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். அருமையானவர்களே, இன்று நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் பரிபூர்ணமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அப்படித்தான் எத்தனை கோடி ஆண்டுகளானாலும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். ஆதாமிலிருந்து எடுக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். மரணத்திலிருந்து எடுக்கப்பட்டு ஜீவனுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இருளிலிருந்து எடுக்கப்பட்டு வெளிச்சத்திற்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நரகத்திலிருந்து மீட்டு எடுக்கப்பட்டு பரலோகத்திற்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதுதான் மீட்பு என்பது. ஒன்றிலிருந்து எடுக்கப்பட்டு மற்றொன்றிற்குள்ளே கொண்டு வருவது. எனவேதான் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் மீட்டு எடுத்து பாலும் தேனும் ஓடுகிற நல்ல ஒரு தேசத்திலே வைக்கப் போகிறேன் என்கிறார். இதுதான் தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய மீட்பு. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 9-11 வசனங்களை கேளுங்கள். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அருமையானவர்களே, இப்பொழுது மோசேக்கு என்ன ஆனது கவனித்தீர்களா? 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக இஸ்ரவேலரை விடுவிக்க ஆயத்தமுள்ளவனாய் காணப்பட்டான். முரட்டாட்டமுள்ளவனாக சக எபிரேயன் ஒருவனை விடுதலை செய்வதற்காக எகிப்தியன் ஒருவனை கொலை செய்தான். இவ்வாறு செய்வதனாலே அவனுடைய செயலை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று எண்ணினான். இவ்வாறுதான் தன்னந்தனியாக இஸ்ரவேலரை விடுதலை செய்யலாம் என்று எண்ணினான். ஆனால் அவ்வாறு செய்ய முடியாது என்பதை கண்டுகொண்டான். எனவே தேவன் அவனை பாலைவனத்தின் பின்பக்கத்திலே கொண்டு வந்து அவனுக்கு கொடுக்க போகிற பணிக்கான பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது தான் எவ்வளவு பலவீனமானவன் என்பதை அவன் கற்றுக்கொள்கிறான். தான் தன்னந்தனியாக இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க முடியாது என்பதையும் படித்து கொண்டு விட்டான். எனவேதான் அவன் இப்பொழுது சொல்கிறான், நான் எம்மாத்திரம் என்று கூறுகிறான். ஆண்டவரே,
நீர் சொல்வதை என்னாலே செய்ய முடியாது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இப்பொழுதுதான் தேவன் அவனை பயன்படுத்த முடியும். அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இவ்வண்ணமாகவே தேவன் பயிற்றுவிக்கிறார். ஒரு பெரிய இரட்சகனை வீழ்த்திய தாவீதையும் குகைகளிலே வைத்து காடுகளின் வழியாக வேட்டையாடப்படுகிறவனாக்கி தேவன் அவனை பணிக்கு ஆயத்தமாக்கினார். அப்பொழுதுதான் தான் எவ்வளவு பலவீனமானவன் என்பதை அவனும் கண்டுகொண்டான். அதன் பின்னர்தான் தேவன் அவனை அரசனாக்க முடிந்தது. ஆகாப், ஏசபேல் இவர்களின் அரண்மனைக்குள்ளே நேரே சென்று மழையாவது பனியாவது இந்த ஆண்டுகளிலே பெய்யப் போவதில்லை என்று தைரியமாக எலியா கூறினான். இதை 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது அவன் செயல்படுகிற எலியாவாக இவ்வளவு தைரியமாக உண்மையாக அவன் இல்லை. தேவன் அவனையும் வனாந்தரத்திலே தனித்து கொண்டு போனார். வழக்கம் போல தேவன் அவனையும் பயிற்றுவித்தார். அந்த சிறிய ஓடையிலிருந்து எலியா தண்ணீர் குடித்தான். மட்டுமல்ல, அந்த நீரோடையையும் தேவனை வற்றி போக பண்ணினார். ஒவ்வொரு நாள் ஆக ஆக அந்த நீரோடை செரித்து கொண்டே சென்றது. எனவே அவனுடைய வாழ்க்கையும் ஒரு காய்ந்து போன நீரோடை போல இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆம், உண்மைதான். மட்டுமல்ல, காலியாக போகிற ஒரு கலசம் எண்ணெய் மற்றும் சிறிய மாவிலிருந்து அவன் உணவு அருந்தினான். அப்படிப்பட்ட வேளையிலே தான் ஒன்றுமில்லை, தேவனே எல்லாவற்றிற்கும் எல்லாமும் ஆனவர் என்பதை அறிந்தான். இப்படி அவன் தன்னை குறித்து உணர்ந்து கொண்ட பொழுது பாகாலின் தீர்க்கதரிசிகளை அவன் முகத்திற்கு முகம் சந்திக்கவும் பரலோகத்திலிருந்து அக்கினியை வருவிக்கவும் தேவன் அவனை பயன்படுத்தினார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இவ்வண்ணமாய் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12:10. அந்தபடி நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பிரியமானவர்களே, இதைத்தான் தேவன் மோசேக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். மோசேயினுடைய வாழ்க்கையிலேயே தான் தனியாக இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்ய முடியாது என்பதை கற்றுக்கொண்டது மட்டுமல்ல, தேவன் தன் மூலமாய் அதை செய்ய முடியும் என்பதையும் அவன் உணர்ந்த பொழுது தேவன் அவனை பயன்படுத்த ஆயத்தமானார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் நம்மில் அநேகரை தேவன் பயன்படுத்த முடியாமல் இருப்பதற்கு காரணம் நாம் மிகவும் பலமுள்ளவர்களாய் இருக்கிறோம். இதை குறித்து எப்பொழுதாவது நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? நான் மிகவும் பலமுள்ளவனாய் இருக்கும் பொழுது தேவன் என்னை பயன்படுத்த முடியாது. பலவீனத்தின் மூலமாகவே நாம் பலமுள்ளவர்களாக ஆக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் என்ன சொல்கிறது? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். வசனங்கள் 12, 13 கவனியுங்கள். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்றவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். இங்கே நாம் பார்ப்பது போல மோசேக்கு இருந்த பயம் என்னவென்றால் தன்னை இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ என்பதுதான். தேவாதி தேவனை எப்படி அவர்களுக்கு தான் அறிமுகப்படுத்துவது என்பதை அவன் அறியாதவனாயிருந்தான். இஸ்ரவேல் மக்களை எப்படி இந்த மலையினிடத்திலே கொண்டு வர முடியும் என்பதை குறித்து சிந்திக்க முடியாதவனாயிருந்தான். தேவன் அவனுக்கு கொடுத்த பதிலை 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கவனியுங்கள். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். அருமையானவர்களே, இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற பெயரிலே அநேக காரியங்கள் அடங்கியிருக்கிறது. அடிப்படையான சில காரியங்களை இப்பொழுது அறிந்து கொள்வோம். இது 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு வார்த்தை. நாம் இதை ஏகோவா என்று சொல்லுகிறோம். இது பரிசுத்தமான ஒரு பெயர். இதை எப்படி அவர்கள் உச்சரித்தார்கள்? இந்த வார்த்தை உச்சரிப்பதற்கே அவர்கள் பயப்படுவார்கள். எனவே அதை சரியாக எப்படி உச்சரிப்பது என்பதை கூட மறந்து போன ஒரு நிலைமைக்கு இஸ்ரவேலர்கள் போய்விட்டார்கள். அவருடைய பெயரை பயன்படுத்தாமல் இருக்கவே எண்ணினார்கள். அப்படியென்றால் எந்த பெயர் சரியானது? யெகோவா என்று சொல்வதா, ஏகோவா என்று சொல்வதா? இது யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்பதுதான் தேவனுடைய பெயர். ஆதியாகமத்திலே தேவன் சிருஷ்டிகர். அவர் ஏலோஹீம், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சுயமாக இருப்பவராய் இருக்கிறார். இவரே மோசேயை அனுப்புகிறார். சங்கீதம் 135:13
கர்த்தாவே உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது, கர்த்தாவே உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும் என்று வாசிக்கிறோம். இங்கே கர்த்தாவே என்று சொல்லப்பட்டிருப்பது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மொழிபெயர்க்கப்பட வேண்டும். இது எதை சொல்கிறது என்றால் தேவன் இருக்கிறார் என்பதை சொல்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, மீண்டுமாக யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் நாளை சிந்திப்போம். இன்று நாம் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய பலத்தை கொண்டோ நம்முடைய பராக்கிரமத்தை கொண்டோ தேவன் எதையுமே செய்ய போகிறதில்லை. எப்பொழுது நாம் பலவீனமானவர்கள், நம்மாலே எதுவுமே செய்ய முடியாது என்பதை ஒத்துக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் தேவன் பயன்படுத்தத்தக்க பாத்திரமாகிறோம். நீங்கள் ஒருவேளை ஒரு ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியராக இருக்கலாம், அல்லது வாலிபர் கூட்டங்களை பொறுப்போடு நடத்துகிறவர்களாக இருக்கலாம், அல்லது முழு நேர பணியிலே ஒரு செய்தியாளராக இருக்கலாம். உங்களுடைய தாளந்துகளை நம்பியோ திறமைகளை நம்பியோ உங்கள் அனுபவங்களை நம்பியோ இந்த செய்தியை நான் எத்தனை இடத்திலே பேசியிருக்கிறேன் என்ற எண்ணத்திலோ நீங்கள் ஊழியத்திலே இறங்குவீர்கள் என்றால் அதிலே பயன் இருக்காது. ஒவ்வொரு முறை ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னத்திற்குள்ளே பணி செய்யும்படியாக கடந்து செல்லும் பொழுதும், ஆண்டவரே நான் அல்ல, நீர் செயல்படும் ஆண்டவரே, என்னால் முடியாது, உம்மால் ஆகும் என்பதை அறிந்தவர்களாக அறிக்கை செய்கிறவர்களாக நாம் கடந்து செல்லும் பொழுது தேவனே உங்களையும் என்னையும் பயன்படுத்த முடியும். அருமையான சகோதரனை சகோதரியே, எந்த காரியத்தை குறித்தாவது இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? நீங்கள் கலங்காதிருங்கள். நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நீங்கள் நம்பி இருக்கிறவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். ஆனால் உங்களுடைய பலவீனத்தை, உங்களுடைய அறியாமையை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களுடைய துயரத்தை நீர் கேட்டு அவருடைய சத்தத்தை நீர் கவனித்து இறங்கி விடுதலை வீரனை அனுப்பினீரையா. அதே போல இன்றைக்கும் பற்பல விதமான நெருக்கங்களின் மத்தியிலே, பிரச்சனைகளின் மத்தியிலே, அடிமைத்தனத்தின் மத்தியிலே, கூக்குரலின் மத்தியிலே இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே அவர்களை விடுதலை செய்யும், விடுதலை வீரர்களை அனுப்பி கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் பின்வாங்கி போய்விடாதபடி கர்த்தருக்கு காத்திருந்து புதுபலன் அடைந்து கழுகளைப் போல உயர பறக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் போராட்டத்தோடும் தோல்வியோடும் கவலையோடும் இருக்கிற யாராவது இருப்பார்கள் என்றால் அவர்களால் முடியாது என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்கிறபடினாலே நீரே அவர்களுக்கு உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையையும் பலத்தையும் உடைய கிருபையையும் தந்து ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடும் வெற்றியோடும் கடந்து செல்ல அனுக்கிரகம் பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என்ன நேயர்களே, இந்த நாளின் செய்தி உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறோம். இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தை குறித்த பயபக்தியுடன் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய வெளிப்பாடுகள் தான் மனித ரூபத்திலே வந்த இயேசு கிறிஸ்து. நாம் பலமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று எண்ணும் பொழுது தேவன் நம்மை பயன்படுத்த முடியாது. பலவீனத்தின் மூலமாகவே நாம் பலமுள்ளவர்களாக்கப்படுகிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் நாம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தகுந்த ஆயத்தத்தோடு நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.